காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன முயற்சிகள் மேற்கொள்ளும்? குடிநீர் பிரச்சனை ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக ஏற்கனவே நமது தமிழக அரசு செய்த பல்வேறு திட்டங்களின் மூலமாக குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது. காரைக்குடியில் தான் சட்டக்கல்லூரி வந்திருக்கு. அதே போல் வேளாண் கல்லூரி இங்கே வந்திருக்கு. ஒரு டைடல் பார்க் ஏறக்குறைய ஒரு 1000 இளைஞர்கள் வேலை பார்க்கக்கூடிய டைடல் பார்க் வந்திருக்கு. விவசாயிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 7 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருக்குது. காரைக்குடியில் பழைய பேருந்து நிலையம் புதிதாக கட்ட வேண்டும் என்று கேட்டபோது அந்த பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருக்கின்றது. எங்கள் பகுதியில் தொழில்துறை அமைப்பதற்கு சிப்காட் வேண்டும் என்று கேட்டேன். அதை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கு சிப்காட் அமைக்கப்படும், அதற்காக 200 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் அறிவித்திருக்கின்றார்கள். காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பணி நிறைவடைந்து அதை இப்போ கிராமங்கள் தோறும் அந்த தண்ணீர் குடி தண்ணீர் கொடுப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக திரு மாங்குடி அவர்கள் மீண்டும் களம் காண்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் 5 ஆண்டு காலம் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிவிட்டு மீண்டும் களத்தில் இறங்கியிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி உங்களை மீண்டும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வேட்பாளராக அறிவித்திருக்காங்க. மக்களை நேரடியாக சந்தித்து தீவிர பரப்புரைகளையும் ஈடுபட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு கள நிலவரம்? மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? கள நிலவரம் சிறப்பாக இருக்கு. நிறைய வரவேற்போடு இருக்காங்க. காரணம், நான் 5 ஆண்டுகள் நான் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றேன். நிறைய அரசு திட்டங்களை இங்கே கொண்டு வந்துடலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கேட்ட கோரிக்கைகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு பேருதவியாக நமது முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களும், நமது பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி ப. சிதம்பரம் அவர்களும், நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்களும் எனக்கு பேருதவியாக இருந்திருக்காங்க. இந்த நம்ம காரைக்குடியில் இப்போ 5 ஆண்டில் நம்ம தமிழகத்தில் ஒரு சட்டக்கல்லூரினை அறிவித்தாங்க. அதுவும் நம்ம காரைக்குடியில் தான் சட்டக்கல்லூரி வந்திருக்கு. அதே போல் வேளாண் கல்லூரி இங்கே வந்திருக்கு. ஒரு டைடல் பார்க் ஏறக்குறைய ஒரு 1000 இளைஞர்கள் வேலை பார்க்கக்கூடிய டைடல் பார்க் வந்திருக்கு. அதே போன்று 7 இடங்களில் விவசாயிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 7 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருக்குது. அதே ஒன்று இங்கே ஒரு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்று நான் கேட்டேன் புதுவையில். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் தனி கவனத்தில் அந்த தீயணைப்பு நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் இங்கே ஒரு கிராமத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் நான் கேட்டேன். அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் சங்கராபுரம் ஊராட்சி பகுதி ஒரு நெசவாள கலாணி பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டிருக்குது. அதே போல் சங்கரபதி கோட்டை வீரமங்கை வேலுநாச்சியார் அவருடைய பயிற்சி பெற்ற இடத்துல ஒரு அந்த கோயிலை புனரமைக்கணும், கோட்டையை புனரமைக்கணும்னு கேட்டேன். அதுக்கு 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த புனரமைப்பு நடந்து கொண்டிருக்குது. அதேபோல் காரைக்குடியில் பழைய பேருந்து நிலையம் புதிதாக கட்ட வேண்டும் என்று கேட்டபோது அந்த பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருக்கின்றது. அதேபோல் தேவகோட்டையில் பழைய பேருந்துக்கு அப்புறப்படுத்தி புதிதாக கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும், தினசரி சந்தையை புதிதாக கட்டப்பட என்ற கோரிக்கை வைத்திருந்தேன். 2க்கும் நிதிகள் ஒதுக்கி கட்டப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, வீர கவியரசர் முடியரசனாருக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று கேட்டேன். அதை மாண்புமிகு முதலமைச்சரின் பொற்கரங்களால் அதற்கான ஒரு திருவுருவச் சிலையோடு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இது நிறைய பணிகள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்டது நிறைய திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தந்து இந்த மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஆகவே இதன் பயன்தான் நம்ம மக்களிடம் பெரிய வரவேற்பு. நான் செய்த பணிகள் எனக்கு பெரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்திருக்கின்றது. மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இவர் வந்தால் இன்னும் நிறைய திட்டங்கள் இந்த தொகுதிக்கு வரும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கின்றது. இன்னும் இதை தவிர மக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்கள் எப்பொழுது வேண்டானாலும் என்னை சாதாரணமாக சந்திக்கலாம். எனது அலுவலகம் எல்லா நாட்களிலும் செயல்படும். என் அலுவலகத்தில் எப்பொழுதும் அலுவலக பணியாளர்கள் நான் தனியாக வைத்திருக்கின்றேன். அங்கே இருப்பாங்க. அவர்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கும். நான் உடனடியாக தொடர்பு கொள்வேன். எனக்கு ஃபோன் அடித்தா கூட மிஸ்டு கால் இருந்தால் கூட நான் திருப்பி நான் அவர்களிடம் பேசி என்ன என்று கேட்பேன். என்னுடைய பழக்கம். சாதாரணமாக என்னை சந்திப்பதற்கு யாருடைய துணையும் தேவையில்லை. நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம், நேரடியாக என்னை வந்து சந்திக்கலாம். அதுதான் என்னை மக்களிடம் ரொம்ப பிடிச்சது. ஆகவே மக்களோடு மக்களாக இருப்பது என்னுடைய பழக்கம். ஏனென்றால் நான் 10 ஆண்டு காலமாக ஊராட்சி மன்றத்தினுடைய கிராம ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கேன். அதனால் எனக்கு அடித்தட்டு மக்களுடைய நாடி துடிப்பு என்ன என்பது தெரியும். அவர்களுக்கு தேவையானவற்றை நான் செய்வேன். அதனால் அரசு துறை அதிகாரிகள் எல்லாருமே நான் அவர்களிடம் கனிவாக பேசி
தேவையான திட்டங்களை நான் பெறுவதற்கு முயற்சி எடுப்பேன். நிறைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை அடிக்கடி சந்தித்து தேவையான திட்டங்களை கேட்பேன். அவர்களும் நிறைய செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அதான் அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் இதுக்கெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதற்கெல்லாம் எனக்கு அரசியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரமும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப. சிதம்பரம் அவர்கள்தான் எனக்கு இந்த வழிகாட்டுதலை காண்பித்தார்கள். அவர்கள் வழியில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த முறையும் என்னை வெற்றி பெற வைப்பார்கள். வெற்றி பெற வைத்து அவர்கள் நம்பிக்கைக்குரியவராக என்னை ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு 5 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய சாதனை பட்டியலையே சொல்லிட்டீங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் அது படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு கிடைத்த இருப்பது இந்த காரைக்குடி தொகுதியில் ஒரு டைட்டில் பார்க். ஏன்னா பல்வேறு தொகுதிகளிலும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் காரைக்குடி தொகுதிக்கு ஒரு டைட்டில் பார்க் கொடுத்துருக்காரு. உள்ளூர் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு அதில் எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டது? இப்போ முதலமைச்சர் அவர்கள் ஒரு 2 மாத காலத்திற்கு முன்பாக தான் அதை அவருடைய பொற்கரங்களால் திறந்து வச்சாங்க. அதற்கான பணிகள் துவங்கப்பட்டு இப்பொழுது அதில் வேலை வாய்ப்புகள் துவங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனிமேல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிச்சயமாக முழுமையடையும் போது இன்னும் நிறைய பேர் அதில் பயனடைவார்கள். அடுத்த பேஸ் கூட செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் விரைவில் வரும். முதலமைச்சரிடம் அதை மீண்டும் ஒரு கோரிக்கையாக வைப்பேன். இன்னொன்று கூட அதன் அருகிலேயே ஒரு சிப்காட் எங்கள் பகுதியில் தொழில்துறை அமைப்பதற்கு சிப்காட் வேண்டும் என்று கேட்டேன். அதை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கு சிப்காட் அமைக்கப்படும், அதற்காக 200 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் அறிவித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பெரிய இது. ஆகவே முதலமைச்சர் எங்கள் தொகுதி மீது இந்த அளவிற்கு வணக்கம் நன்றி. முதலமைச்சர் அந்த அளவிற்கு என் தொகுதி மீது பெரிய நம்பிக்கையோடு இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் முதலமைச்சருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த தொகுதியினுடைய அடிப்படை வசதிகள் பொறுத்த வரைக்கும் வந்துச்சுன்னா பல்வேறு ஊர்களில் சாலைகள் போட்டிருக்கீங்க. நாங்களே கண் கூட பார்த்தோம். நம்ம இப்போ போயிட்டு இருக்க இந்த சாலை கூட மிக சிறப்பாக போட்டு வச்சுருக்கீங்க. இதையும் தாண்டி மக்களினுடைய அந்த குடிநீர் பிரச்சனைலாம் தீர்த்துருக்கீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருந்துச்சு? ஏன்னா குடிநீர் பிரச்சனைங்கிறது எல்லா கிராமப்புறங்களிலும் இருக்குது. இந்த காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன முயற்சிகள் மேற்கொள்ளும்? குடிநீர் பிரச்சனை ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக ஏற்கனவே நமது தமிழக அரசு செய்த பல்வேறு திட்டங்களின் மூலமாக குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இப்போ காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் எங்களது சிவகங்கை மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 1400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று அது நமது காரைக்குடி தொகுதிக்கு மட்டுமே ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பணி நிறைவடைந்து அதை இப்போ கிராமங்கள் தோறும் அந்த குடி தண்ணீர் கொடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் தண்ணீர் வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஒரு சில கிராமங்களில் குடிநீர் அந்த ஆழ்குழாய் கிணறுடைய தண்ணீரினுடைய ருசி கம்மியாக இருக்கும், உப்பு சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதிக்கு இந்த காவிரி கூட்டு குடிநீரும் கை கொடுக்கின்றது. ஆகவே தண்ணீர் பிரச்சனை என்பது இங்கே ஒன்றும் பெரிய சிரமம் அல்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாலை வசதிகள் ஏறக்குறைய நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சாலைகள் பழுதாக புதுப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னும் நிறைய சாலைகளை நான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரிடமும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடமும் பல்வேறு கோரிக்கைகள் பல முறை அவர்களிடம் முறையிட்டு நிறைய சாலைகள் எனது பகுதியில் நிறைய சாலைகளை எனக்காக வழங்கியிருக்கிறார்கள். அந்த சாலைகளெல்லாம் நிறைவடைந்திருக்கின்றது. இன்னும் இருக்குது, அங்கங்கே ஒரு சில சாலைகள் இருக்குது. அடுத்தடுத்து முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கையின் அடிப்படையில் நான் அதெல்லாம் பண்ணிடலாம். ஆகவே சாலைகள் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஓரளவு மக்கள் திருப்தியாக தான் இருக்காங்க. சிரமம்